கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவங்களை ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறோம். இன்றைய நாளின் கிருபையின் வார்த்தை ஓசியா 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. ஆம் தேவ பிள்ளைகளே, இங்கே கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன். சீர்கேட்டை குணமாக்குவேன், வியாதியிலிருந்து குணமாக்குவேன் என்று சொன்னால் நமக்கு எல்லாருக்கும் புரியும். இது என்ன சீர்கேடு? சீர்கேட்டை குணமாக்குவேன் என்று இங்கே கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த சீர்கேடு எதை குறிக்கிறது என்றால், பாவத்தினாலே பின்வாங்கி போனவர்களுடைய இருதயத்தை குறித்து இந்த சீர்கேடு குறிக்கிறதை பார்க்கிறோம். இதை நம்ம இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தோம் என்று சொன்னால் பேக் ஸ்லைடிங் என்ற வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கும். ஆம் தேவ பிள்ளைகளே, ஒருவேளை ஆவியினாலே ஆரம்பிக்கப்பட்ட நாம் இன்றைக்கு மாம்சத்திலே பல காரியங்களை முடிவு செய்து கொண்டிருக்கிறோமா? இல்லை நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்முடைய அன்பு, தேவனோடு உள்ள உறவு எப்படி இருக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையே இருக்கிற அந்த உறவில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம். ஆண்டவர் மீது வைத்திருந்த அந்த அன்பு தணிந்து போயிருக்கலாம். ஆண்டவருக்காக செய்ய வேண்டும் என்று ஓடின அந்த கால்கள் ஓய்ந்து போயிருக்கலாம். நீங்கள் சோர்ந்து போயோ இல்லை பின்வாங்கின நிலைமையிலோ காணப்பட்டீர்கள் என்றால், இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன் என்று. நம்முடைய அக்கிரமங்கள், பாவத்தின் நிமித்தம் பின்தங்கிய நிலைமையில் காணப்படுகிற நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் குணமாக்குவேன் என்று சொல்லுகிறார். நான் உங்களை சிநேகிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, யாரும் கெட்டுப்போவது கர்த்தருக்கு சித்தமல்ல, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தான் அவர் இன்றைக்கு வரைக்கும் அவருடைய வருகையை தாமதித்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் ஆசா ராஜாவை வேதத்தில் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அவர் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்றவர். பாகாலின் தோப்புகளை எல்லாம் உடைத்து போட்டவர். பாகால்களை, விக்கிரக தோப்புகள் எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கி போட்ட அந்த ராஜா, அவர் ஆரம்ப நாட்கள் அப்படி இருந்தது. ஆனால் முடிவிலே பார்க்கும் பொழுது, அவர் வியாதிப்பட்டு இருக்கும் பொழுது தேவனை தேடாமல் பரிகாரிகளை தேடினார். அதனால அவருடைய முடிவு என்னவா இருந்தது என்று நமக்கு தெரியும். தேவ பிள்ளைகளே, அதே இது மனாசே என்ற ராஜாவை நம்ம எடுத்துக்கொண்டோம் என்றால், அவருடைய ராஜ்யபாரம் ஆரம்பிக்கும் பொழுது அவர் ஒரு சீர்கேடான ராஜாவாய் தான் இருந்தார். தேவனை விட்டு பின்வாங்கினவராக, பாகால்களை கட்டுகிறவர்களாக, விக்கிரகங்களை கட்டுகிறவர்களாக மனாசே ராஜா இருந்தார். ஆனால் அவருடைய கடைசி நாட்களில் நம்ம பார்க்கும் பொழுது அவர் மனம் திருந்தினவராக, அவருடைய சீர்கேட்டிலிருந்து குணமானவராக, தன்னுடைய அக்கிரமத்திலிருந்து குணமானவராக ஆண்டவர் மீது அன்பு வைத்து அவருடைய நாட்கள் மிகவும் மகிமையாக இருந்ததை பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் என்று வேதத்திலே பார்க்கிறோம். நீங்கள் முந்தினோராக இருக்கிறீர்களா இல்லை பிந்தினோராக இருக்கிறீர்களா? நம்முடைய வாழ்க்கையின் பிந்திய நிலைமையிலும் நம்ம கர்த்தரை பற்றி கொண்டவர்களாகவே இருக்கணும். ஒரு காலத்திலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள், ஒரு காலத்திலே ரட்சிக்கப்பட்டோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது என்று நாம் நம்மையே சிந்தித்து ஆராய்ந்து பார்த்து கர்த்தரிடத்திலே திரும்புவோம். கர்த்தர் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்வார், நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.